அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா பழைய இரும்பு கடைக்கு தான் போனோம். வீடியோ போய்ட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் திரும்பவும் பழைய இரும்பு கடைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி போனதில் ஒரு லேப்டாப் ஒன்று கிடச்சிருக்கு. அந்த லேப்டாப்பை பாருங்களேன், என்ன கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். அந்த லேப்டாப்போட பேட்ரி பாருங்கள், ஓப்பன் ஆகி தான் இருக்குது, எல்லாம் அடிச்சு பாருங்கள். டிஸ்பிளேலாம் பாருங்கள், இந்த அளவுக்கு ஆக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். ஒட்டச்சி பாருங்க, எல்லாம் தனித்தனியாக தான் நிற்கு பாருங்களேன். உடச்சி எல்லாம் தனித்தனியாக தான் நிற்கு பாருங்க, எப்படி நிற்கு பாருங்க, தனித்தனியாக தான் நிற்கு. லேப்டாப்பே ஒரு மாதிரி பெண்டாகி போய் தான் இருக்குது. லேப்டாப்பே ஒரு மாதிரி பெண்டாகி போய் தான் இருக்குது. இதான் லேப்டாப்போட கண்டிஷன். இந்த லேப்டாப் ஆன் ஆகுமா ஆன் ஆகாதா தெரியலை, கிடந்துச்சு தூக்கிட்டு வந்திருக்குறோம். இப்போ பாருங்களேன், இதான் லேப்டாப்போட கண்டிஷன். இதெல்லாம் ஓப்பன் ஆகி தான் இருந்துச்சு, நான் தான் அமுக்கி விட்டேன். கீபோர்டெலாம் இதான் எல்லாமே ஓப்பன் ஆகி தான் இருக்குது. இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். லேப்டாப் ஆன் ஆகுதா ஆன் ஆகலையா, என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டே இருங்க. பாருங்கள், லேப்டாப்பை பிரிச்சுட்டோம். இந்த பாருங்களேன், அதில் மேலே உள்ள கவர் இதுதான். இந்த கவரை பிரிச்சுட்டோம். இது அந்த சிடி டிரைவர் போடக்கூடிய அந்த இடம், அதை பிரித்து எடுத்துட்டோம். இப்போ பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஹார்ட் டிஸ்க்கு உள்ளே இருக்குது, ஹார்ட் டிஸ்க் இருக்குது, ரேம் இருக்குது, மற்றபடி மதர் போர்டு இருக்குது. என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு தெரியலை. இப்போ நம்ம இதுக்கான சார்ஜரை வந்து தேடணும். இதுக்கான சார்ஜர் யார்ட்டையாவது பக்கத்தில் யார்ட்டையாவது இருக்கான்னு பார்த்து வாங்கி இதை நம்ம இப்போ ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே வராது, இருந்தாலும் ஆன் ஆகுதா அப்படிங்கிறத மட்டும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆன் ஆகிட்டு அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பொருளாக வாங்கி போட்டு இதை நம்ம நீட்டாக அமைச்சிடலாம். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காப்புல, அவர்கிட்ட போனோம்னா அவர் இதுக்கு மேலே பேனல்லாம் வச்சுருப்பாப்புல, வச்சு அதெல்லாம் போட்டு இந்த லேப்டாப்பை ஆன் பண்ணிடலாம். ஓகே நண்பர்களே, தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டே இருங்க. இப்போதைக்கு இந்த லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்க்கை தான் நான் பிரிக்க போகிறேன். இந்த ஹார்ட் டிஸ்க்கை எடுத்து இந்த ஹார்ட் டிஸ்க் ஒர்க் ஆகுதா அப்படின்னு மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டே இருங்க. பாருங்கள், நம்ம அந்த லேப்டாப்பில் உள்ள ஹார்ட் டிஸ்க்கை பிரித்து எடுத்துட்டோம். பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் அந்த ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சு, அதை நம்ம பிரித்து எடுத்துட்டோம். பிரித்து எடுத்த ஹார்ட் டிஸ்க்கு இந்த இருக்குது பாருங்கள். இதான் அந்த அதில் கிடந்த ஹார்ட் டிஸ்க்கு, 500 GB ஹார்ட் டிஸ்க்கு இந்த கிடக்கு பார்த்தீங்களா. அதை நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதில் நான் இணைச்சிருக்கேன். இந்த பார்த்தீங்களா, இதில் நான் இணைச்சிருக்கேன். இந்த போர்டு அந்த போர்டு தான், அதில் சொருவி இப்போ நான் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த லேப்டாப் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம வேலை பார்த்தா இரும்பு கடையிலேருந்து எட்டு வந்து வேலை பார்த்தா அந்த லேப்டாப் தான் அந்த லேப்டாப்பு. பாருங்களேன், இந்த சொறி இருக்கிறேன் யூஎஸ்பியில் போட்டு. இப்போ இந்த லேப்டாப்போட இது வருதா, அந்த ஹார்ட் டிஸ்க் வருதான்னு பார்ப்போம். பாருங்களேன், இதான் இந்த 3 வந்து இந்த லேப்டாப்போட இது, இதெல்லாம் இந்த லேப்டாப்போட இது. இந்த 4 ஃபோல்டரை வந்து 1 2 3 4, இந்த 4 ஃபோல்டரை வந்து இந்த ஹார்ட் டிஸ்கோட ஃபோல்டர் தான். இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இது ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம சி ஃபோல்டர்னு சொல்லுவாங்களா, அது சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் ஆகல. அது அந்த ஹார்ட் டிஸ்கில் உள்ளது பார்த்தீங்களா. பாருங்கள், இந்த 4 ஃபோல்டருமே வந்து இந்த ஹார்ட் டிஸ்கிலோட ஃபோல்டர் தான். ஹார்ட் டிஸ்க்கு நமக்கு நல்லாயிருக்கு. நம்ம இப்போ பழைய இரும்பு கடையிலேருந்து எட்டு வந்த இந்த லேப்டாப்பில் நம்ம கொடுத்த காசுக்கு வந்து இந்த ஹார்ட் டிஸ்க்கு ஒர்த்து. நம்ம காசு வீணாக போகலை, இந்த ஹார்ட் டிஸ்க் நமக்கு ஒர்க் ஆகிட்டு. அதனால் நம்ம கொடுத்த காசு வீணாக போகலை. 500 GB ஹார்ட் டிஸ்க்கு நமக்கு கிடச்சிருக்கு. அதுவும் லேட்டஸ்ட் மாடல் ஹார்ட் டிஸ்க்கு பார்த்தீங்களா, லேட்டஸ்ட் மாடலு. அதனால் நம்ம கொடுத்து வாங்கிட்டு வந்து அந்த பைசா நமக்கு வீணாக போகலை. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து இந்த போர்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கணும். இந்த போர்டு ஆன் பண்ணி பார்க்குற அளவுக்கு நம்மகிட்ட அதுக்கேற்ற மாதிரி வசதிகள் இல்லை. அதனால் நம்ம ஃப்ரெண்டு கடைக்கு தான் இதை கொண்டு போவோம். கொண்டு போய் இந்த போர்டு ஆன் ஆகுதா ஆன் ஆகலையா அப்படிங்கிறத மாற்றும் நான் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன். இதை பார்த்துக்கோங்க. இந்த லேப்டாப் தான். இந்த லேப்டாப்பை நான் ஃப்ரெண்டு கடைக்கு கொண்டு போவேன். கொண்டு போய் அங்கே இந்த லேப்டாப் ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன்.
நண்பர்களே பாருங்கள், இன்றைக்கி நம்ம அந்த பழைய இரும்பு கடையிலேருந்து எட்டு வந்த அந்த லேப்டாப்போட கண்டிஷன் நான் உங்களுக்கு காட்டினேன். கேள்விக்குறியாக தான் இருந்துச்சு. கேள்விக்குறியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வாங்குவோம் அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து வாங்கினோம். வாங்கினதை இப்போ நம்ம பிரிச்சிட்டோம். பிரித்ததுக்கப்புறம் அந்த ஹார்ட் டிஸ்க்கை மட்டும் தனியாக எடுத்து ஆன் பண்ணி பார்த்தோம். இது ஆன் ஆகிட்டு பாருங்கள், ஒர்க் ஆகுது அந்த ஹார்ட் டிஸ்க்கு. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மற்றும் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நண்பர்களே. ஓகே, பாய், see you, டாட்டா.